கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கிளாஸ்க்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். எல்லா சகோதரிகளும் கலந்து கொள்ளணுன்றதுக்காகவும் சத்திய வசனங்கள் இருதயத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணுன்றதுக்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரும்பமாய் ஒரு நாளை தந்து நாங்கள் சகோதரிகளாயும் சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் கூட எங்கள் இருதயத்தை திறந்து உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை நாங்கள் அப்படியே கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. சந்தோஷக்காக ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க. தேவ ஆவினார் கூட மகளோட பேசுங்க சப்பா. ஆண்டவரே, நல்ல சத்தியங்களை எங்களுக்கு மகள் மூலம் எங்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வராத சகோதரிகள் எல்லாம் கூட சீக்கிரமாய் வருவதற்கு கிருபை காட்டுங்க. இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதபடிக்கு சொல்லுகின்ற அந்த செய்தியானது எல்லா சகோதரிகளுக்கும் தெளிவாய் கேட்க நீர் கிருபை காட்டுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். நம்ம ஒரு பாட்டு பாடலாம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் சேர்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக
படைத்தேனே உமக்காக, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவாண்டவரே, இல்லை நான் என்றும் உம் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவாண்டவரே, இல்லை நான் என்றும் உம் அடிமை. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். நம்ம கூட செய்திக்காக நம்ம போகலாம். இன்னைக்கு நமக்கு செய்தி கூட சந்தோஷ் பிரியா நமக்கு தேவனுடைய வசனத்தை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கூட ஆயத்தமான இருதயத்தோடு செய்தியை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு பங்கு பெற்றிருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாட்ஸ்அப்ல பார்த்தபடி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது, வாட் சாலமோன் டிட் மெட்டீரியலி லெட் அஸ் டூ ஸ்பிரிச்சுவலி. அதாவது சாலமோன் உலக ரீதியாக அல்லது மாம்ச ரீதியாக செய்தவைகளை நாம் ஆவிக்குரிய ரீதியாக எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியங்களை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். இங்கு நாம் எந்த புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம் என்று பார்க்கும்போது, நாம் அனைவருக்கும் அதிகமாய் வாசிக்கிற புத்தகமாகிய பிரசங்கி புத்தகத்திலிருந்து தான் நாம் இந்த காரியங்களை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த பிரசங்கி புத்தகத்தை பார்க்கும்போது அதுக்கு முன்பாக இந்த சாலமோன் தன்னுடைய இளமையான வயதில உன்னத பாட்டை எழுதியிருக்கிறார் என்றும், தன்னுடைய நடுத்தர வயதில நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார் என்றும், வயோதிக நாட்களிலே பிரசங்கியை எழுதியிருப்பதாகவும் இந்த யூத பாரம்பரியம் சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். சோ இந்த பிரசங்கி புத்தகம் தன்னுடைய சாலமனுடைய இந்த வயோதிக நாட்களிலே இந்த பிரசங்கி புத்தகம் எழுதப்பட்டதாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தினுடைய நோக்கத்தை நாம் பார்க்கும்போது, இந்த புத்தகத்தோட ஒரு கண்ணோட்டம் அல்லது ஒரு நோக்கத்தை நாம பார்க்கும்போது, சாலமோன் அவர் ஒரு செழுமை, சந்தோஷம், இன்பம், அவருடைய புகழ், அதிகாரம், மேன்மை, போன்ற எல்லா காரியங்களும், அவருடைய ஞானம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாய தோற்றத்தை அவருக்கு கொடுத்தன என்பதை நாம இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம அவரால் அனுபவித்த எல்லா சந்தோஷங்களுமே ஒரு சூன்யமாகவும் ஒரு நிலையற்றதாகவும் இருக்கிறதா நம்ம என்ன பண்ண முடியுது, இந்த புத்தகத்துல பார்க்க முடிகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த காரியங்கள் எல்லாம், அவர் அனுபவித்த எல்லா காரியங்களுமே அவரை ஒரு வெறுமைக்கு நேராக வழிநடத்தினதை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் பிரசங்கி புத்தகத்துல அநேக இடங்களில இந்த மாயை அதாவது 37 முறை இந்த மாயை என்ற வார்த்தை பிரசங்கி புத்தகத்துல வருகிறத நம்ம என்ன பண்ண முடியும், காண முடியும். அது மட்டும் இல்லாம சூரியனுக்கு கீழே என்ற வார்த்தை கூட நம்ம 27 முறை வருகிறதை நாம என்ன பண்ண முடியும், 29 முறை அந்த சூரியனுக்கு கீழே என்ற வார்த்தையை கூட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த புத்தகத்துல காண முடியும். சோ இப்படி சாலமோன் அவருக்கு இந்த புத்தகத்தை எழுதுற அந்த வயதான நாட்கள்ல தன்னுடைய அனுபவ ரீதியான ஒரு சாட்சியும், கடைசி காலத்துல அவருக்கு உண்டான மனஸ்தாபத்தையும் குறித்து நம்ம இந்த புத்தகத்துல நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அப்படி அனுபவித்த அவருடைய காரியங்கள் எல்லாம் கொண்டுதான் இந்த கடைசீட்ல இந்த புத்தகத்துல நம்ம பிரசங்கி புத்தகத்துல கடைசியா வாசிக்கும் போது காரியத்தின் கடைத்தொகை என்று பார்க்கும்போது இளைஞர்களுக்கு, அதாவது வாலிபர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம இங்க பார்க்க முடியும். சோ இப்படிதான் இந்த புத்தகம் அதனுடைய நோக்கத்தை பெற்றிருக்கிறது என்று நாம பாக்குறோம். சோ நம்ம இன்றைக்கு நாம சில காரியங்களை, அதாவது அவர் அநேக காரியங்களை ஆராய்ச்சி செய்தார் என்று நம்ம சாலமோன் பார்க்க முடியும். ஏனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினால அவர் என்ன பண்ணாரு, அநேக காரியங்களை ஆராய்ச்சி செய்தார். இந்த உலகத்துல, அதாவது சூரியனுக்கு கீழே நடக்கிற காரியங்களை, அநேக காரியங்களை ஆராய்ச்சி செய்தார் என்று நம்ம பார்க்க முடியும்.
அப்படி அவர் வந்து தன்னோட மனதை வந்து அநேக காரியங்களுக்கு பிரயோகப்படுத்தினார் என்று நம்ம பார்க்க முடியும். சோ அந்த பிரயோகப்படுத்தி அதனால கண்டுபிடிச்ச ஒரு முடிவுகளை தான் வந்து என்ன பண்றாரு பிரசங்கி புத்தகத்துல வந்து எழுதுறாரு என்று சொல்லி நாம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அநேக விஞ்ஞானிகள் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரசங்கி புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் வந்து சயின்டிபிக்காகவும் அறிவியல் ரீதியாகவும் உண்மையாக இருக்கிறது என்று அநேகர் வந்து என்ன பண்றாங்க இந்த புத்தகத்தை குறித்து கருத்து சொல்லுகிறார்கள் என்று நாம பார்க்கிறோம். சோ அப்படி இன்றைக்கு நம்ம வந்து இந்த பிரசங்கி 2வது அதிகாரத்துல சில பகுதியை நம்ம வந்து வாசித்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஆராய்ச்சி செய்ய மனதை அல்லது தனது மனதை வந்து பிரயோகப்படுத்துற எதுக்காக என்று பார்க்கும்போது 2வது அதிகாரம் பிரசங்கி 2வது அதிகாரம் 1வது வசனம், நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ இதுவும் மாயையா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் காரியத்தை நம்ம பார்க்கும்போது சந்தோஷம் அல்லது இன்பம் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். சோ இன்றைய நாட்களிலே நம்ம அதை எப்படி சொல்லலாம் என்றால் ஒரு என்டர்டைன்மெண்ட், அந்த என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லி நாம பார்க்க முடியும். இன்றைய நாட்களிலே அதிகமாக இந்த வளர்ந்து வருகிற ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களாவோ இல்ல வந்து நம்ம என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இல்ல வந்து ஒரு நேரத்தை செலவழிப்பதற்காக இல்ல வந்து என்னது ஒரு சந்தோஷத்திற்காக ஒரு இன்பத்திற்காக நம்ம என்ன பண்றோம், இந்த என்டர்டைன்மெண்ட் போன்ற காரியங்களை என்ன பண்றாங்க மக்கள் வந்து என்ன பண்றாங்க அதிகமா நாடி தேடி போகிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த என்டர்டைன்மெண்ட் சொல்லும் போது அதுல நம்ம அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் இன்க்ளூட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சினிமா சொல்லலாம், இல்லைன்னா ஒரு நேரத்தை செலவழிப்பதற்காக நம்ம செல்கிற ஒரு டூரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கிரிக்கெட் பாக்குற ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது இந்த ஒரு நாள் தீம் பார்க் இப்ப எல்லாம் புதுசா ஒரு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அது உள்ள போயிட்டீங்கன்னாவே ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் அந்த தீம் பார்க்ல வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஷாப்பிங் மால், இது மாதிரி அநேக காரியங்களை என்டர்டைன்மெண்ட் என்று நம்ம வந்து என்ன சொல்லலாம் இன்றைய நாட்களே நம்ம சொல்ல முடியும். சோ இப்படி வந்து இந்த என்டர்டைன்மெண்டான காரியங்களை வந்து அவர்களுக்கு மக்களுக்கு அது என்ன பண்ணுது, இன்பத்தை கொடுக்கிறது. கவலைகளை மறந்து துக்கங்களை மறந்து தங்களுடைய வாழ்க்கையிலுடைய ஓட்டத்தை அதாவது ஒரு என்ன சொல்றது ஸ்பீடா போற அந்த லைஃப்ல வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இந்த என்டர்டைன்மெண்ட் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சோ மக்கள் இதையெல்லாம் நாடி தேடி ஓடுகிறத நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சினிமால வந்து நம்ம பார்க்கும்போது சில விசுவாசிகள் சொல்றாங்க, நாங்க சினிமால வேற எதுவும் பார்க்க மாட்டோம், ஆனா காமெடி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த காமெடி என்ன பண்ண வைக்குதுன்னா சிரிக்க வைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சிரிக்க வைக்குது. அந்த எவ்வளவு நேரம் அந்த காமெடி நம்மள சிரிக்க வைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சில மணி நேரங்கள தான் அந்த காமெடி என்ன பண்ணப்படும், சிரிக்க வைக்கும். அது கவலைகளை மறந்து சிரிக்க வைக்கும் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஷோ முடிஞ்ச உடனே என்ன ஆகும், திருப்பியும் அந்த அவர்கள் வந்து தன்னோட நடைமுறை வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு வந்து வந்துதான் ஆகணும், இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை சந்திச்சுதான் ஆகணும், நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வாழ்ந்துதான் ஆகணும். சோ நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 14:13 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14:13, நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் என்று சொல்லி நம்ம இங்க நீதிமொழிகளில வாசிக்கிறோம். சோ அதே பிரசங்கியிலையும் நம்ம வாசிக்கிறோம், 2:2 வாசிக்கிறோம். நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன் என்று சொல்லி இங்க சாலமோன் சொல்லுகிறதை நம்ம இங்க பாக்குறோம். சோ அந்த சில பேர் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிரிக்கெட் அதனால ஒண்ணும் ஆவிக்குரிய நிலைமையில நம்ம பாதிக்கப்படுறது இல்ல அப்படின்னு வந்து சில பேர் வந்து என்ன பண்றாங்க, தங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறது நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அதனால இந்த கிரிக்கெட்டை பார்க்கறது முன்னாடி எவ்வளவு நேரத்தை நம்ம வந்து செலவழிக்கிறோம். விசுவாசிகள் மத்தியிலும் இந்த கிரிக்கெட் வந்து என்ன இருக்கு, இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து பிரபலமாக அதை பார்க்கிறவர்களாக அதுல நேரத்துல செலவிடுகிறவர்களாக இருக்கிறதை நம்ம என்ன பண்ண முடியும், இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். அதாவது சில பேர் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கிரிக்கெட் பார்ப்பவர்களை எஸ்பெஷலி விசுவாசிகள் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது 10 fools are playing, 100 fools are watching. 10 fools are playing and 100 fools are watching சொல்லிட்டு சொல்றத நம்ம கேள்விப்படுறோம்.
சோ இதுல பெரும்பான்மையான எல்லா இந்த என்டர்டைன்மெண்ட்டுமே என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஸ்டோரி நான் உங்களுக்காக ஒரு புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். ஒரு ஜோக்கர், அதாவது சர்க்கஸ்ல ஒரு ஜோக்கர் அநேகரை வந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதர் வந்து என்ன பண்றாரு, ஒரு டீப் டிப்ரெஷன், ஒரு டிப்ரெஷனுக்குள்ள வந்து என்ன பண்றாரு, போறாரு. அவர் வந்து அநேக காரியங்களை தேடி போறாரு. இருந்தாலும் அவர் அந்த டிப்ரெஷன்ல இருந்து என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. கடைசியா ஒரு சைக்காட்டிஸ்ட போறாரு. அந்த சைக்காட்டிஸ்ட் அநேக சொல்யூஷன் வந்து என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஆனாலும் அவர் அந்த பிரச்சனையில இருந்து என்ன பண்ண முடியல, வெளியில வர முடியல. கடைசியா அந்த சைக்காட்டிஸ்ட் ஒரே ஒரு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் நீங்க இருக்கிற டவுன்ல வந்து வந்து என்னது ஒரு ஷோ வந்து நடக்குது. அதுல ஒரு ஜோக்கர் இருக்காரு. அந்த ஜோக்கர் வந்து என்ன பண்றாரு, அநேகரை சிரிக்க வைக்கிறாரு. அநேகருடைய கவலைகளை மறந்து அநேகர் அவர்கள் அங்க சிரிச்சு என்ன பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க. நீங்க அந்த ஷோவை அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றாரு. அப்ப அந்த ஜோக்கர் சொல்றாரு, அந்த ஷோல அந்த சர்க்கஸ்ல இருக்கிற ஜோக்கரே நான் தான் சார் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அவர் அநேகரை சிரிக்க வைக்க முடிகிறது. ஆனாலும் அவருடைய டிப்ரெஷன்ல இருந்து என்ன பண்ண முடியல, அவரு வெளியே வர முடியல என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ நம்மளுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எது நமக்கு உண்மையான இன்பம், எது உண்மையான சந்தோஷம் என்று நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 16:11 வாசிக்கலாம். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி இங்க நம்ம பாக்குறோம். சோ எங்க நமக்கு பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம் எங்க இருக்கும் அப்படின்னா அவருடைய சமூகத்துலதான் நமக்கு அது வந்து கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த ஜீவ மார்க்கத்துலதான் நமக்கு பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சி நமக்கு வந்து கிடைக்கும் என்று சொல்லி நம்ம எங்க சங்கீதக்காரர் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இந்த இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் ஒரு அநித்தியமான காரியங்கள், அநித்தியமான நிரந்தரமற்ற ஒரு 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 மாயை தோற்றுவிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். சோ எபிரேயர் 11 தான் வாசிக்கிறோம், மோசையை குறித்து வாசிக்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு வெளியே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அரண்மனையிலே மாளிகையிலே அவர் வந்து அனுபவிக்கிற அநித்தியமான சந்தோஷங்களை விட்டு தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டார் என்று சொல்லி மோசையை குறித்து நம்ம வந்து வாசிக்க முடியும். சோ இப்படி சாலமோன் வந்து இப்படி தன்னுடைய மனதை வந்து சந்தோஷத்தினால் நிரப்ப, இன்பத்தினால் நிரப்ப பிரயோகப்படுத்தின காரியங்கள் அவருக்கு ஒரு மாயமான ஒரு தோற்றத்தை கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக அதே பிரசங்கி இரண்டாவது அதிகாரம் அதே பிரசங்கி 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும்போது, அதாவது கடைசி பகுதியிலே வாசிக்கிறேன். நான் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன் என்று சொல்லி இங்க பாக்குறோம். சோ 2வது காரியம் அவர் வந்து ஆராய்ச்சி செய்த காரியங்களை ஒன்று வந்து பார்க்கும்போது மதுபானம். சரிங்களா? சோ இந்த மதுபானத்தை குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது அந்த மதுபானம் என்ன பண்ணும், சிறிது நேரம் என்ன பண்ணும், நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மறந்து இருக்கத்தக்க அதுக்கு உதவி செய்யும். ஆனா வந்து முழுமையான அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையான விடுதலையை வந்து என்ன பண்ண முடியாது, இந்த மதுபானத்தால் கொடுக்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இன்றைய நாட்களிலே இந்த தெருவெங்கும் எல்லா தெருவுலயும் இல்லைங்களா, ஒரு தெருவு கூட நம்ம வந்து இதுல இல்ல அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அப்படி தெருவெங்கும் என்ன பண்ணது, டாஸ்மாக் கடைகள் வந்து இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அந்த இடத்துல நம்ம சப்போஸ் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்போ இல்ல ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம நின்று கொண்டு இருந்தோம்னா அங்க பார்க்கும்போது சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ண முடியும், அந்த இடத்திற்கு செல்லுகிறத நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, தங்களை குடிகாரன் கூட சொல்லிக் கொள்ள விரும்புவதில்லையா. நான் இந்த காரியத்தை ஒரு நியூஸ் பேப்பர்ல வாசிச்சேன். தங்களை குடிகாரர் என்று சொல்லிக்கொள்ள விரும்புவதில்லையா. அவர்களை வந்து மதுபான பிரியன் அப்படின்னு சொல்லணுமா, மதுபான பிரியன் என்று சொல்லி அவர்கள் சொல்லணுமா. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடித்து விட்டு வீழ்ந்து கிடந்தாலும் பொருளாதாரத்தை நிமிர்ந்து நிற்க செய்கிறோம். அதாவது குடித்து விட்டு வீழ்ந்து கிடந்தாலும் பொருளாதாரத்தை நிமிர்ந்து நிற்க செய்கிறோம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, இவர்கள் மதுபானத்தை அருந்துகிறவர்கள் வந்து தங்களை பெருமையாக இந்த காரியத்தை பெருமையாக என்ன பண்றாங்க, சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தை இதை குறித்து அதனுடைய விளைவுகளை குறித்து நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 23:29 35 வரை நான் வாசிக்கிறேன்.
29 35 வரை. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலவும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலவும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். சோ நீதிமொழிகள்ல சாலமோன் இந்த காரியங்களை வந்து மதுபானம் அருந்துடைய விளைவுகள் காரியங்களை சொல்லுவதை பார்க்கிறோம். இதை குறித்து ஒரு கற்பனை கதையும் கூட உண்டு. என்ன என்று பார்க்கும்போது, ஒரு மனிதனுக்கு முன்பாக மதுபானம், பெண் கொலை, இந்த 3 காரியங்கள், ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட வேண்டும், ஒருத்தர் கொலை செய்யப்பட வேண்டும், இல்லைன்னா மதுபானம் அருந்த வேண்டும். இந்த 3 காரியங்கள் வைக்கப்படும் போது அந்த மனிதன் என்ன சூஸ் பண்றான் அப்படின்னா, பெண்ணை பலாத்காரம் செய்வது தப்பு, அப்படி செய்யக்கூடாது, அது சூஸ் பண்ணல அவரு. அடுத்து கொலை செய்வதும், ஒரு மனிதனை கொலை செய்வது தப்பு, அது தவறு என்று சொல்லி அதையும் அவர் சூஸ் பண்ணல. மூன்றாவதாக அந்த மதுபானத்தை என்ன பண்றாரு, அவரு சூஸ் பண்றாரு. இதனால எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு, இதனால எனக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கும், மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது, அதனால நான் அதை சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மதுபானத்தை என்ன பண்றாரு, சூஸ் பண்ணி அதை அருந்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அதை அறிந்து அந்த மதுபானத்தை குடித்த பின்பு அவர் என்ன பண்றாரு, அந்த பெண்ணை பலாத்காரம் செய்வதற்கு தூண்டப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய போகும்போது அதை தடுக்க வந்த ஒரு மனிதனை என்ன பண்றாரு, கொலை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த மதுபானம் பாருங்கள் எவ்வளவு ஒரு மற்ற 2 காரியங்களுக்கும் வழிவகுக்கிறவராக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நீதிமொழிகளிலும் இப்ப நம்ம வாசித்த அந்த காரியங்களிலும் அப்படித்தான் நம்ம காரியங்களை வாசிக்கிறதை நம்ம இங்க பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்ப அநேக குடும்பங்களை என்ன பண்றது, இன்னைக்கு சமுதாயத்துல சிதைவடைய செய்கிறதா இருக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும், காணக்கூடிய அநேக குழந்தைகள் படிப்புகள் எப்படி பாதிக்கப்படுகிறது, குடும்பங்கள் எப்படி பாதிக்கப்படுகிறது இந்த மதுபானத்தால் என்று அநேக விளைவுகளை நம்ம என்ன பண்ணப்படும், இந்த மதுபானத்தின் நிமித்தம் நம்ம இந்த சமுதாயத்திலே பார்க்க முடியும். ஆனால் விசுவாசிகளாக நமக்கு நம்ம கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு என்று சொல்லுகிறார். நம்ம யோவான்ல அதுதான் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 15 5-6 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் 15 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி இங்க நம்ம வாசிக்கிறோம். சோ அவருள்ள நம்ம நிலைத்திருக்கணும். அப்பொழுதுதான் நமக்கு நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியும், அவருக்காக கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை அல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். சோ அடுத்தது 3வது காரியமாக சாலமோன் எதை ஆராய்ச்சி செய்கிறார் என்று பார்க்கும்போது, அதே பிரசங்கி 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிரசங்கி 2 4-7 வசனங்களை வாசிக்கிறேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். கிரேட் ஒர்க்ஸ், அதாவது பெரிய வேலைகளை என்ன பண்றாரு, செய்கிறதை நம்ம இங்க பார்க்க முடியும். இங்க எல்லாமே ஒரு பெரிய வேலை என்று ஏன் நாங்க குறிப்பிடுகிறார் என்று பார்க்கும்போது, அங்க சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் ஒரு ப்ளூரல்ல, அதாவது பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். வீடுகள், தோட்டங்கள், வனங்கள், குளங்கள், ஆடு மாடு, திரண்ட ஆஸ்திகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரர்கள், இப்படி சொல்லிட்டு பன்மையில தான் நம்ம என்ன பண்றோம், காரியங்களை எல்லாம் நாம இங்க
பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட பெரிய வேலைகளை வந்து சாலமோன் செய்கிறார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்கும்போது சாலமோன் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட வருடங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோன் எடுத்துக்கொண்ட வருடங்கள் எவ்வளவு என்று பார்க்கும்போது 7 வருடம். அது வந்து 1 ராஜாக்கள் 6:38 நம்ம வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 6:38 நம்ம வாசிக்கிறோம். அது வந்து அவருடைய ஆலயம் கட்ட எடுத்துக்கொண்ட வருடம் 7 வருடம்னு சொல்லி பாக்குறோம். ஆனா சாலமோன் தன்னுடைய அரண்மனையும் தன்னுடைய வீட்டையும் கட்டுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வருடங்கள் எவ்வளவு என்று பார்க்கும்போது 13 வருடங்கள். அது வந்து 1 ராஜாக்கள் 7:1 நம்ம வாசிக்க முடியும். சோ அவர் ஆலயத்தை கட்டுவதற்கு 7 வருடமோ, தன்னுடைய அரண்மனையை கட்டுவதற்கு 13 வருடங்கள் என்ன பண்ணாராம் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பாக்குறோம். சோ டோட்டலா 20 வருடங்கள் வந்து ஆலயத்தையும் இந்த அரண்மனையும் கட்டி முடிக்க எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ அவரு அந்த அரண்மனையில விலை உயர்ந்த பொருட்களால என்ன பண்ணாரு கட்டி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் வந்து அந்த சேபாவின் ராஜஸ்திரி என்ன பண்றா, சாலமோனின் சகல ஞானத்தையும் அவர் கட்டின அரண்மனையும் அந்த கர்த்தருடைய ஆலயத்தின் நடை மண்டபத்தை கூட பார்த்துட்டு என்ன பண்றா, அவ ஆச்சரியத்தில் என்ன பண்றா, பிரம்மை கொண்டாள் என்று சொல்லி நம்ம வேத வசனத்துல நம்ம என்ன பண்ண முடியும், 1 ராஜாக்கள் நம்ம என்ன பண்ண முடியும் வாசிக்க முடியும். ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி வந்து என்ன பண்ணப்பட்டாரு, அவர் வந்து அநேக பெரிய வேலைகளை செய்தார் என்று சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். சோ அதே போல ஆகாய் காலகட்டத்துல கூட என்ன, நம்ம ஆகாய் தீர்க்கதரிசி அந்த புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது மக்கள் என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் என்ன அவர் மக்கள்கிட்ட பேசுறாரு என்று பார்க்கும்போது, நீங்க மச்சி பாவப்பட்ட வீடுகள் என்ன பண்ணுங்க குடியிருக்கிறீங்க, ஆனா தேவனுடைய ஆலயம் வந்து கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, காரியத்தை தள்ளி போடுறீங்க என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக, அதை நிமித்தம் அவர்களுக்கு கர்த்தருடைய கரம் என்ன பண்ணது, அவர்களுக்கு எதிராக இருந்தது நம்ம வந்து ஆகாய் 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பண்ண முடியும் வாசிக்க முடியும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அதனால நீங்க அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு, நீங்கள் மலையின் மேல ஏறி என்ன பண்ணுங்க, மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க, நான் அதுல வந்து பிரியமா இருப்பேன், அதுல நான் என்னோட மகிமை விளங்கும் என்று சொல்லி ஆகாய் புத்தகம் 1:8 நம்ம என்ன பண்ண முடியும் வாசிக்க முடிகிறத நம்ம இங்க பாக்குறோம். சோ நம்ம இந்த சாலமோன் பெரிய வேலைகளை செய்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம வந்து எப்படிப்பட்ட வேலைகளை வந்து கர்த்தருக்காக நம்ம சபையை கட்டுகிறதுல எப்படிப்பட்ட வேலைகளை நம்ம செய்கிறோம் என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 6-7 வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:6-7 வாசிக்கிறோம். பவுல் நட்டார், அப்போலோ நீர் பாய்ச்சினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த மினிஸ்ட்ரியிலே வந்து வெரைட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு சபையை கட்டுவதற்கு அநேக ஊழியங்கள் வந்து செய்யப்பட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ நாம அப்படிப்பட்ட அநேக ஊழியங்களில நாம் எந்த ஊழியத்துல வந்து நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம், எதை வந்து நம்ம வந்து கிரமமா நம்ம வந்து ஒழுங்கா இல்ல வந்து நம்ம வந்து ஒரு பக்தியோட ஆவிக்குரிய நிலையில நம்ம வந்து அதை செய்யறோம் என்பதை நம்மளே தியானிக்க வேண்டியவர்களாக, நிதானித்து அறிய வேண்டியவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். பவுல் நட்டார், அப்போலோ நீர் பாய்ச்சினார், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தியானிக்க வேண்டியவர்களாக, நம்ம வந்து நம்மளே சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். சோ அடுத்ததாக சாலமோன் வந்து தன்னுடைய ஆராய்ச்சியில எதை பண்ணார் பார்க்கும்போது, அதே பிரசங்கி 2ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும், வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இங்க பொன் வெள்ளி அதாவது செல்வங்கள், அநேக செல்வங்கள் என்ன பண்ணாராம் சேர்த்தார் என்று சொல்லி நாம பாக்குறோம். அவர் சேர்த்தது மட்டும் இல்ல, பிற நாட்டார்கள், அதாவது வெளிநாட்டார்கள் கூட என்ன பண்றாங்க, சாலமோனுக்கு வெகுமதியாக அநேக பொன் வெள்ளிகளை வந்து என்ன பண்றாங்க கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம வந்து அது ராஜாக்கள் புத்தகத்துல வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த காலங்களில, சாலமோனுடைய காலங்களில அவரோட குடிக்கும் பாத்திரங்கள் வந்து கூட என்ன, அது எல்லாமே தங்கத்துல இருந்துச்சு என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அங்க வந்து வெள்ளி வந்து ஒரு பொருட்டாகவே எண்ணப்படல என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அவருடைய நாட்களில, சாலமோனுடைய நாட்களில வெள்ளியை ஒரு பொருட்டாகவே எண்ணல என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு செல்வ மிகுந்த ஒரு காரியங்களை வந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி சாலமன் கொண்டிருந்தார் என்று நம்ம பாக்குறோம். சோ இந்த பிரசங்கியில இந்த செல்வத்தை குறித்து நம்ம 5ஆவது அதிகாரத்துல வாசிக்கும் போது, பிரசங்கி 5
பிரசங்கி 5ல 10 to 20 வசனங்களை நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா 10வது வசனத்துல வாசிக்கிறோம். பிரசங்கி 5வது அதிகாரத்துல 10வது வசனம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. அதாவது செல்வத்தினால் என்ன பண்ண முடியாது, யாருமே திருப்தி அடைய முடியாது என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஒரு கோடீஸ்வரர், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கோடீஸ்வரர், அவர் பேர் ஜான் ராக்ஃபெல்லர். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது, நீங்க எவ்வளவு பணம் இருந்தா, ஆல்ரெடி அவர் கோடீஸ்வரர் தான், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க இன்டர்வியூல. என்ன கேக்குறாங்கன்னா, எவ்வளவு பணம் நீங்கள் பெற்றிருந்தால் திருப்தி ஆவீர்கள் என்று கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இப்ப என்னிடத்துல இப்போது இருப்பதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக, என்னிடத்தில் இப்போது இருப்பதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தா நான் என்ன பண்ணுவேன், திருப்தி ஆவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இப்படி வந்து என்ன பண்ண முடியாது, இந்த செல்வத்தினால் வந்து என்ன பண்ண முடியாது, யாரும் திருப்தி அடைவதில்லை என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அதே 11வது, அதாவது 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும்போது, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே என்று அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. சோ இந்த செல்வங்களை வந்து என்ன பண்ண முடியாது, அதிகமா இருக்க பொருள் பெருக பெருக அதை தின்கிறவர்கள், கன்சியூமர்ஸ் தான் அதிகமா ஆகுறாங்கன்னு சொல்லி நம்ம இந்த வேத வசனத்துல பாக்குறோம். அதனால எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து தீர்வு வந்து இந்த செல்வம் வந்து கொண்டு வராது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அதே போல 12வது வசனத்துல 5:12, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது என்று சொல்லி பாக்குறோம். சோ அவனுக்கு அந்த இடத்துல என்ன, அது ஒரு சமாதானம் இருக்காது, அவனுக்கு செல்வத்தை உடையவன் என்ன பண்ண மாட்டான், தூங்க மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில வந்து அவன் என்ன பண்ண மாட்டான், அவனுக்கு தூக்கமே வராது என்று சொல்லி நம்ம இந்த வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம 13ல வாசிக்கிறோம், சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாகும் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். சோ இது வந்து ஒரு கேடு உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இது வந்து ஒரு நிரந்தரமற்ற காரியம் என்று சொல்லி நாம் இங்க பார்க்க முடியும். நீதிமொழிகள், இந்த காரியத்தை குறித்து நீதிமொழிகள் 23:5 வாசிக்கிறோம். 23:5 நீதிமொழிகள் 23:5 வாசிக்கிறோம், இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே. அதாவது இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே, அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். இந்த செல்லும் எப்படி பறந்து போகும்னு சொல்றாரு பாருங்க. கழுகை போல சிறகுகளை உண்டு பண்ணி என்ன பண்ணுமா, ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் என்று சொல்லி இந்த செல்வத்தை அதாவது என்ன பண்ணும், இது வந்து ஒரு கழுகை போல பறந்து போகக்கூடிய ஒரு நிரந்தரமற்ற நிலையற்ற ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம இங்க நீதிமொழிகள்ல நம்ம இங்க வாசிக்க முடியும். நம்ம இந்த செல்வத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, அதே நம்ம பிரசங்கி 5ல சொல்றாரு, இந்த செல்வம் யார் யாரு கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து இது வந்து தேவனுடைய அனுக்கிரகம் இல்லைங்களா. அதுதான் நம்ம வந்து வாசிக்க முடியும். 5:19, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுக்கு எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் எல்லா காரியங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய அனுக்கிரகம் வந்து இல்லாம என்ன பண்ண முடியாது, அவன் அதை வந்து அனுபவிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை கொடுப்பதும் தேவனுடைய அனுக்கிரகம், அதை அனுபவிக்க எப்படி அனுபவிக்கணும், அது தேவனுடைய அனுக்கிரகத்தாலதான் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும் என்று சொல்லியும் நம்ம இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது. சோ இப்படி வந்து சாலமோன் வந்து தன்னுடைய செல்வத்தினால, பொன் வெள்ளியினால என்ன பண்ணப்பட்டார், அதிகமாக அவருக்கு அதிகமா வந்து தன்னுடைய காரியங்களை செலவழித்தார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். சோ நம்ம இது வந்து நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும் போது, புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்துல அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், யோவானும் பேதுருவும் வந்து என்ன பண்றாங்க, தேவாலயத்துக்கு வராங்க. அங்க வந்து ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு சப்பானிய வந்து பாக்குறாங்க. அவன் வந்து தேவாலயத்துல பிச்சை கேட்கும்படி என்ன பண்ணிருக்கான், அமர்ந்துட்டு இருக்கான், உட்கார்ந்து இருக்கான். யோவான் பேதுரு அவனை உற்று பார்க்கும்போது அவர்களிடத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பிச்சை கிடைக்கும் என்று என்ன சொல்றான், அவர் வந்து பிச்சை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறான். அப்போ வந்து பேதுரு என்ன சொல்றாரு, என்னிடத்துல வந்து பொன்னோ வெள்ளியோ இல்ல, என்னிடத்தில் உள்ளதை என்ன பண்றேன் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவின் நாமத்துல நீ என்ன பண்ண, எழுந்து நட என்று சொன்னார்கள் என்று நம்ம
பார்க்கிறோம். சோ அவர்கள் வந்து இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணாங்க, அந்த வல்லமையை வந்து அவனுக்கு கொடுத்தாங்க. எழுந்து நடக்கக்கூடிய வல்லமையை இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வந்து யோவான பேதுரு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ அந்த ஆதிகால சபைகளில வந்து என்ன பண்ணல, செல்வ பெருக்கினால் வந்து நிறையல இல்லைங்களா. அங்க வந்து ஆனால் வந்து என்ன பண்ணாங்க, அவர்கள் வந்து இந்த உலகத்தையே என்ன பண்ணாங்க, கலக்குகிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அநேக புறஜாதிய சபையர்கள் கூட என்ன பண்றாங்க, இந்த யூத சபைகளுக்கு, இந்த எருசலேமில் உள்ள சபைகளுக்கு என்ன பண்றாங்க, உதவிக்கரங்களை நீட்டுவதை நம்ம இங்க பார்க்க முடியும். அவர்கள் செல்வத்தினால நிறைந்திருக்கல, ஆனால் என்ன பண்ணப்பட்டாங்க, தேவனுடைய வல்லமையினால என்ன பண்ணப்பட்டாங்க, நிறைந்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பவுல் 2 கொரிந்தியர் 6:10 சொல்றாரு, நாங்க தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவன்கள் ஆக்குறவராக விளங்கினோம் என்று சொல்லி சொல்றாரு. தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவன்கள் ஆக்குகிறோம் என்று சொல்லி, ஐஸ்வர்யவன்கள் ஆக்குறவர்களாக விளங்க பண்ணினோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 6:10 என்ன பண்றாரு, பவுல் சொல்லத பாக்குறோம். சோ இன்றைய நாட்களிலும் கூட சபைகள் எல்லாம் என்ன பண்ணுது, பணம் அதிகமாக தான் இருக்கிறது இல்லையா. செல்வத்தால் நிறைந்த சபைகள் எல்லாம் இருக்கு, ஆனால் வந்து கர்த்தருடைய வல்லமை வந்து இல்லை என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். சோ நம்ம வந்து விசுவாசிகள் வந்து நம்ம ஆவிக்குரிய விதமான நோக்கத்தோட இந்த செல்வத்தை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதான் நம்ம வந்து 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஒருவன் பொன்னினாலோ வெள்ளியினாலோ விலையுர்ந்த கல் மரம் போன்ற எதனால வந்து கட்டுறானோ அது வந்து ஒரு நாள்ல வந்து அக்னி என்ன பண்ணப்படும், சோதிக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ நாம் எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு நம்ம வந்து இன்றைய நாட்களில வந்து நம்ம வந்து சபையை கட்டுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ சாலமோன் காலத்துல அவர் வந்து செல்வத்தை எப்படி பிரயோகப்படுத்தினார், நம்ம எப்படி வந்து இன்றைய நாட்கள நமக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிற காரியங்களை நம்ம எப்படி சபை கட்டுகிற காரியங்களுக்காக பிரயோகப்படுத்துகிறோம் என்பதை நம்ம தியானிக்க வேண்டியவர்களாக வந்து இருக்கிறோம். அடுத்தது கடைசியாக 5வது காரியம், அவரு சாலமோன் எதுக்கு தன்னோட மனதை பிரயோகப்படுத்துறார் என்று பார்க்கும்போது 5வது காரியமாக பிரசங்கி 2:8 வாசிக்கிறோம். 2வது பகுதி, சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன் என்று சொல்லி பாக்குறோம். இங்க வந்து நம்ம ஒரு இசை மியூசிக் இத பத்தி குறித்து நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த மியூசிக்கை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம இதனோட இன்வென்டர், அதாவது இந்த இசை வந்து எப்பொழுது தோன்றினது என்று நம்ம பார்க்கும்போது இதை குறித்து நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4:21 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4:21 அவன் சகோதரனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பன் ஆனான் என்று சொல்லி நம்ம யூபால் என்ற ஒருவர் தான் என்ன பண்றாரு, இந்த கிண்ணக்காரர் நாகசுரக்காரருக்கு தகப்பன் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். சோ இங்க வந்து ஏதேன் தோட்டத்துல இருந்து மனிதன் வெளியே அனுப்பப்பட்ட பிறகு தன்னுடைய இருதயத்துல ஒரு வெறுமையை வந்து என்ன பண்ணிருந்தான், கொண்டிருந்தான் என்று சொல்லி பாக்குறோம். அந்த வெறுமையை வந்து நிரப்புவதற்காக என்ன பண்றாங்க, இந்த மியூசிக்கை வந்து அவர்கள் வந்து பயன்படுத்தினார்கள். அதன் மூலம் வந்து அவர்கள் வந்து சந்தோஷப்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு அதை காண முடியும். சோ இப்படிதான் வந்து அந்த இசை வந்து முதலாவதாக வந்து என்ன பண்ணப்பட்டது, ஆதியாகம காலத்திலே வந்து இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இசையை வந்து நம்ம வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, கர்த்தரை துதிக்காம, இல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தாம வேறு காரியங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பாவமாதான் இருக்கும் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்றைய நாட்களில கர்த்தருடைய பாட்டையே மக்கள், நம்ம விசுவாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது சினிமா பாட்டோட ஒரு மெட்டுல, அதே சினிமா பாட்டோட மெட்ல பாடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே என்னது, ஒரு சினிமாவோட பயன்படுத்தின ஒரு மியூசிக்காக தான் இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவம் வந்து அந்த மெட்டுக்கோ அந்த மியூசிக்கும் போகும் ஒழிஞ்சு கர்த்தரை உண்மையா நம்ம வந்து இருதயத்துல துதித்து பாடக்கூடிய அந்த அனுபவம் வந்து நமக்கு இல்லாம அந்த மியூசிக் அந்த மெட்டையும் வந்து நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணப்படுறோம், வழிநடத்தப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ
நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, நமக்கு வந்து அந்த 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 மியூசிக்கை நம்ம எதுக்காக இசையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம அநேக சங்கீத வசனங்கள்ல நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து நீங்க வந்து நீங்க கர்த்தருக்கு வந்து புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி என்ன பண்றாரு, நம்மளை வந்து உற்சாகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஒரு இருதயத்துல வந்து பக்தியோட நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பாடுங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த மியூசிக்கை வந்து என்ன பண்ணப்படுகிறது, பலவிதமான பாவங்களுக்கு நேராக வழிநடத்தப்படுவதை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம வெளிப்படுத்தின 5:10 நம்ம பாக்குறோம். சோ வெளிப்படுத்தின 5:10 வந்து நம்ம வாசிக்கும் போது அங்க நம்ம வந்து கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும்போது நம்ம தேவனுக்கு நேராக புதுப்பாட்டை பாடுவோம் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். எங்கள் வெளிப்படுத்தின 5:10, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ அப்படி நம்ம தேவனுக்கு நேராக பக்தியோட இருதயத்துல நம்ம அந்த பாடல்களையும் இசையையும் பயன்படுத்த வேண்டியவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம இந்த ஆபிரகாம் ஜாலி ஆபிரகாம் சொல்ல அவருடைய சாட்சி நம்ம கேட்டிருப்போம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாரு, தன்னோட சினிமாவிலதான் என்ன பண்ணாரு, பாடல்களை வந்து பாடிக்கொண்டிருந்தார் சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா அவருக்கு வந்து அந்த பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணல, சந்தோஷத்தை தரல. அப்ப என்ன பண்ணாரு, அதெல்லாம் விட்டு நான் தேவனுக்காக மாத்திரம் மட்டுமே பாடுவேன் என்று சொல்லி தன்னுடைய குரல் வளத்தை என்ன பண்றாரு, தேவனுக்காகவும் பயன்படுத்தினார் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்படிப்பட்ட இசைய வந்து என்ன பண்ணாரு, சாலமோன் வந்து பிரயோகப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். சோ இப்படி இது நாம வந்து இங்க 5 காரியங்கள் மாத்திரம் இங்க பார்த்தோம். அது அநேக காரியங்களை வந்து என்ன பண்றாரு, சாலமோன் வந்து என்ன பண்றாரு, ஆராய்ச்சி செய்கிறார், தன்னை வந்து அதுல ஈடுபடுத்தி கொள்ளுகிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இது எல்லாமே பண்ணிட்டாலும் அவர் கடைசீட்ல சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன என்று பார்க்கும்போது, எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு மாயமான தோற்றத்தை தான் தன்னோட வாழ்க்கையில வந்து கொடுத்துச்சு என்று சொல்லி பாக்குறோம். சூரியனுக்கு கீழே வந்து எல்லாமே வந்து நிலையற்றது அப்படின்னு சொல்றத வந்து நம்ம அதே பிரசங்கில பார்க்க முடியும். பிரசங்கி 6வது அதிகாரம் வாசிக்கலாம். பிரசங்கி 6ல சூரியனுக்கு கீழே அவர் கண்ட சில காரியங்களை குறித்து ஒரு கன்க்ளூஷன் சொல்றாரு. அதாவது பிரசங்கி 6:6ல வாசிக்கிறோம். அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை, எல்லாரும் ஒரு இடத்திற்கு போகிறார்கள் அல்லவா. அதாவது ஒரு நன்மையும், சூரியனுக்கு கீழே ஒரு நன்மையும் காண்பதில்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 7வது வசனத்துல சொல்றாரு, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை என்று சொல்லி சொல்றாரு. அடுத்து 10வது வசனத்துல சொல்றாரு கடைசீட்ல, தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாது. மனுஷனால் என்ன பண்ண முடியாது, கர்த்தரோட போராட கூடாது என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வந்து கொடுப்பதை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ இப்படி தன்னுடைய வாழ்க்கையில வந்து அநேக காரியங்களை வந்து அனுபவித்த சாலமோன் வந்து என்ன பண்றாரு, ஆவிக்குரிய வீழ்ச்சியில கடைசியாக வீழ்கிறதையும், விக்கிரக வணக்கத்துக்கு அடிமைப்படுகிறதையும், தன்னுடைய சுய பெருமைக்கு வந்து என்ன பண்றது, ஆளாகக்கூடியது நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம இங்க பார்க்க முடிகிறது. ஆனா நம்மளோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருந்தோமானால் நம்ம வந்து எப்படி வந்து அதை கர்த்தருக்கு நேராக, நம்ம கர்த்தருக்காக ஆவிக்குரிய ரீதியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம வந்து தியானித்து நம்ம நம்மளுடைய காரியங்களை சரி பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது என்னதை நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை நம்ம முடிவுல வந்து சாலமோன் வந்து சொல்றாரு, சில இளைஞர்களுக்கு, அதாவது வாலிபர்களுக்கு சில அறிவுரையை சொல்லி வந்து கடைசியா முடிக்கிறாரு இல்லைங்களா. சோ தன்னோட அனுபவ ரீதியான சாட்சியும் அதனுடைய கடைசீட்ல அவருக்கு இது மாதிரி அனுபவிச்ச காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மனஸ்தாபத்தை தான் கொண்டு வந்துச்சு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம தனது மரணத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, தன்னோட வாலிபர்களுக்கு வந்து இந்த தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது என்று எச்சரித்து என்ன பண்றாரு, இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த வாலிபர்களுக்கு என்ன அறிவுரை இங்க கூறுகிறார் என்று பார்க்கும்போது, நம்ம வாலிபத்தை வந்து நீங்க என்ன இள வயது உள்ளவர்கள் அனுபவிக்க வேணும். ஆனா வந்து என்னது, நம்மளோட வாழ்க்கையை வந்து எப்படி வந்து ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுங்கிறத வந்து சொல்றாரு பாருங்க. நம்ம அதை எல்லாரும் அறிஞ்ச வசனங்கள் தான். கடைசி 12வது அதிகாரம் காரியத்தின் 13வது வசனம், காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக,
தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கோள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சிருஷ்டிகருக்கு என்ன பண்ண தன்னை வந்து ஒப்புவி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து என்ன பண்ண அவருடைய கட்டளைகளை கை கொள், அதுதான் முக்கியமானது, அதுதான் அர்த்தமுள்ள வாழ்விற்கு வழிகாட்டுதல் என்று சொல்லி அவர் வந்து சொல்றார். சோ சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாமே ஒரு மாயை, அது வந்து மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது, நிலையற்றது, வெறுமையானது, சூனியமானது அப்படின்னு சொல்ற அவர் வந்து கடைசீட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா, சூரியனுக்கு மேலே, அதாவது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிறத வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து சொல்லி முடிக்கிறத வந்து நம்ம இங்க பார்க்க முடியும். அந்த சூரியனுக்கு மேலே நம்ம நோக்கி பார்க்கும் போதுதான், தேவனை நோக்கும் போதுதான் வாழ்க்கையின் அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுகொள்ள முடியும்னு சொல்லி என்ன பண்றாரு, வாலிபர்களுக்கு அறிவுரைய கூறுறாரு. சோ அது மட்டும் இல்லாம வாலிபர்களுக்கு என்ன அங்க சொல்றாருன்னா, நீங்க வாலிப நாட்களை தேவனை வந்து என்ன பண்ணணும், நினைக்கணும். வாலிப நாட்களில தேவனை நினைக்கிறோம். சப்போஸ் அப்படி தவறிட்டோம் அப்படின்னா முதிர் வயது ஆகும்போது என்ன, ஒரு கசப்பான மனஸ்தாபம், ஒரு வீணான வாழ்க்கை நடத்திட்டோமே அப்படின்ற ஒரு துக்கம் போன்ற காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்தை வந்து என்ன பண்ணும், கஷ்டப்படுத்தும் என்று சொல்லி வாலிபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கூறுகிறத நம்ம இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம கடைசி நாட்கள்ல நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய வீணான வாழ்க்கை நடத்தியதற்கான ஒரு துக்கமான கணக்கை வந்து நம்ம யாருக்கு ஒப்பு வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருப்போம் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ அதனால வந்து சாலமோன் என்ன சொல்றாரு, வாலிபர்களுக்கு வந்து புத்திமதியை சொல்லுவதை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் வந்து யோவான் எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு வந்து வழியை ஆயத்தப்படுத்தினார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆயத்தப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அதுபோல இந்த பிரசங்கி புத்தகம் கூட என்னன்னா ஒரு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது. அதாவது அந்த பிரசங்கி புத்தகத்தை முழுவதுமாக நம்ம வாசிக்கும் போது ஒரு வாழ்க்கை நிலையில்லா தன்மை, மரணத்தின் கட்டாயம் போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் நம்மள என்ன பண்ணுவோம், இயேசு கிறிஸ்துக்கு நேராக, அதாவது இந்த மரணம், நியாய தீர்ப்பு போன்ற காரியங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துக்கு நேராக நம்மளை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அதனாலதான் மத்தேயில நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு 42 வாசிக்க முடியும். சாலமோன் மத்தேயு 12:42 வாசிக்கலாம். மத்தேயு 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னது, சகல ஞானமும் அறிவு எல்லா பொக்கிஷங்களும் என்ன இருக்கு, அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்க இருக்கு, இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ ஒரு மனிதன் வந்து இந்த பிரசங்கி புத்தகத்தை முழுமையாக வாசித்து புரிந்து கொண்டான் என்றால் அவன் வந்து கட்டாயமாக என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகாட்டுதலையும் அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனையும், அவர் கொடுக்கிற உண்மையான சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் வந்து என்ன பண்ண முடியும், அவன் தேடும் போது கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவார், அவனுக்கு வந்து இதை வந்து வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். சோ இந்த வானத்தின் கீழ் நடப்பதை வந்து என்ன பண்றாரு, ஞானமா ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடிச்சு அதை வந்து என்ன பண்ண, அதோட முடிவையும் இந்த புத்தகத்துல விளக்கி வாலிபர்களுக்கும் மற்ற நம்ம அனைவருக்குமே என்ன பண்றாரு, ஒரு எச்சரிப்பை வந்து கடைசியாக காரியத்தின் கடைத்தொகையாக என்ன பண்றாரு, ஒரு எச்சரிப்பை கொடுக்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ எல்லா காரியமே, சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா காரியங்களுமே வந்து என்னது, மாயை என்று சொல்லி நம்ம இங்க சாலமோன் கூறுகிறதை நம்ம பார்க்க முடியும். அது இல்லாம அதெல்லாம் வெறுமையானது, நிலையற்றது, அது ஒரு மாய தோற்றத்தை மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி சாலமோன் வந்து கடைசியாக கூறுகிறதை நம்ம பார்க்க முடியும். சோ இந்த புத்தகம் வந்து நம்ம வாசிக்கும் போது நிஜமாலுமே வந்து நம்ம அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக கூட இருக்குது. சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், இது என்ன ஒரு மாதிரி ஒரு கவிதை வடிவுல இருக்கு, கவிதை இதுல இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்றவர்கள் நம்ம இருப்போம். ஆனா நிஜமாலுமே இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை முழுமையாக வந்து அந்த சாலமோன் வந்து ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறத வந்து நம்ம வந்து இங்க இந்த புத்தகத்தை
வேதத்துல காண முடியும். இந்த இந்த காரியத்தை நான் வாசிக்கும் போது கூட அநேக காரியங்கள் கூட சாலமோன் வந்து அநேக கர்த்தரை ஆசீர்வதித்த தன்னோட ஞானத்தையும் செல்வத்தையும் அவர் வந்து தன்னுடைய புகழையும் மேன்மையும் மகத்துவத்தையும் இல்லைங்களா அவர் வந்து எப்படி வந்து பிரயோகப்படுத்தினார். ஆனால் நம்ம வந்து விசுவாசிகளாகி நாம் வந்து அதை வந்து எப்படி வந்து ஆவிக்குரிய ரீதியாக பிரயோகப்படுத்துகிறோம் என்பதை நம்ம தியானித்து நம்ம வந்து நம்மளை சரி பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம எந்த சந்தோஷம் இன்பத்தை தேடுறோம் இல்லையா? கர்த்தருக்குள்ள அவருடைய சமூகத்துக்குள்ள இருக்கிறது தான் பூரண ஆனந்தம் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அவருடைய வார்த்தைக்குள்ள அவருடைய ஜீவ மார்க்கத்துல இருக்கிறது தான் நமக்கு பரிபூரண ஆனந்தமும் சந்தோஷமும் நித்திய பேரின்பமும் சொல்லிட்டு நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த மதுபான காரியங்களை நம்ம எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்றார், நானே வந்து மெய்யான திராட்சை செடி, என்னில நிலைத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். சாலமோன் கர்த்தருக்காக பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவருக்காக அந்த அரண்மனை கட்டுவதற்காக 13 வருடங்கள் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அநேக பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்தார் என்று பார்க்கிறோம். நம்ம வந்து கர்த்தருக்காக எப்படிப்பட்ட வேலைகளை அநேக வந்து வெரைட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அப்போலோ நட்டார், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினார், பவுல் நட்டார் என்று பார்க்கிறோம். அதுல நம்ம எந்த வேலையில நம்மளை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சாலமோன் பொன் வெள்ளி இந்த செல்வத்தை எல்லாம் எப்படி பிரயோகப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து எப்படிப்பட்ட இந்த பொன் வெள்ளி எப்படிப்பட்ட காரியங்கள்ல வந்து நம்ம கட்டுகிறோம் என்பதை நம்ம வந்து ஒரு நாள்ல நியாயத்தீர்ப்பு நாள்ல என்ன பண்ணோம், அது வந்து வெளிப்படும் என்று பாக்குறோம். அந்த அக்கினி வந்து அதை வந்து பரிசோதிக்கும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இந்த இசையை வந்து இன்றைய நாட்கள்ல வந்து எப்படி பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்ம நிஜமாலுமே அந்த இசையை வந்து கர்த்தருக்காக இருதயத்துல பக்தியோட பாடுறதுக்கு நம்ம வந்து பிரயோகப்படுத்துறோமா, இல்ல வந்து நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோமா என்பதை எல்லாம் நம்ம வந்து தியானித்து நம்மளுடைய காரியங்களை சரி பண்ண வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். சோ இந்த காரியத்தின் கடைத்தகையில வாலிபர்களுக்கு சொல்வது போல அனைவருக்கும் நம்ம அது வந்து ஒரு காரியமா இருக்கிறது. தேவனுடைய காரியங்களுக்கு சிருஷ்டிகருக்கு தன்னை வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறதோ, அது மட்டும் இல்லாம அவரது கட்டளைகளுக்கு பயந்து நடக்குதுன்னா வந்து வாழ்க்கையினோட வந்து முக்கியமான ஒரு அர்த்தமுள்ள வாழ்விற்கு வழிகாட்டுகிறது என்பதை நாம இங்க பார்க்க முடியும். சோ இந்த காரியங்களை கூட இந்த பிரசங்கி புத்தகத்தை திருப்பி நீங்க வாசிச்சு கூட இந்த காரியங்களை வந்து தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.